ஒரு 5 வயதில் எடுத்து நான் தான் வச்சிருந்தேன். 5 வயதுலேருந்து வச்சிருந்து பள்ளிக்கு போக்காட்டி படிப்பிச்சு. இப்போ இந்த அண்ணா வந்து இப்போ நடக்கிறதுக்காக வேண்டிய ஒரு போக்கர், ஒரு புது போக்கர் ரெண்டு வேணும். அப்போ இந்த போக்கரும் வந்து இந்த அண்ணாவினுடைய இது இல்லை, கண் அப்படியே முழிச்சு பார்த்து கதைக்கலாம் இருக்குது. வீடியோ ஓகே நம்ம இடத்த இப்படி இருக்காங்களான்ற தெரிய வரும். அப்படியே சம்பவம் நடந்திருக்கா இது சரி. என்ன வாரம் யோசிக்காதீங்க, முயற்சி எடுத்தா நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் இப்போ நிறைய பேர் இதை விட மோசமான நிலைமையெல்லாம் இருந்தாலும் நிலைமைக்கு வந்துக்காங்க. இப்போ நீங்கள் நினைச்சா அப்போ 2-3 மாதத்துக்குள்ள வந்துடலாம். எல்லாம் ஓயல் மட்டும் படித்தவ படிச்சுட்டு இந்த இப்படியோ ஒரு வாழ்க்கை மட்டும் பாட்டுட்டு இந்த தொழிலுக்கு போகிற கடலுக்கு போகிற மீன் பிடிக்க அதில் போட்டில் இருந்து விழுந்த அஞ்சு. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நம்ம எங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை 1 அப்படிங்கிற ஒரு பகுதியில் அமர்ந்திருக்கின்றோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம போகிற இடமெல்லாம் அப்படி தான். அப்போ இந்த இடத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குடும்ப தலைவர் வந்து ஆரம்பத்தில் நல்ல தொழிலெல்லாம் செய்து எல்லாமே நல்லா இருந்தவங்க. ஆனால் இப்போ வந்தவருக்கு நடக்க முடியாது. ஒரு வளம் குறைஞ்ச ஒரு ஆள், அங்கவீனமுற்ற ஒரு ஆளாக வந்து இப்போ வீட்டில் இருந்து கொண்டிருக்கார். அதோட வேற வந்து இப்போ வைத்தியசாலைக்கு அடிக்கடி கொண்டு போகிற வாரது கிளினிக் இப்படியாக வந்து இவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக வந்து போய் கொண்டிருக்குது. இதனால் இவங்களோட விடையும் தொழில் செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாதால வைத்தியசாலைக்கும் போகணும், அந்த செலவையும் பார்க்கணும். அதோட இப்போ இந்த வீட்டை வந்து படிக்கிற ஒரு தம்பி கூட இருக்கார். அப்போ அவரும் வந்து பாடசாலைக்கு போயிட்டு வர நீ அந்த செலவு எல்லாமே வந்து இவங்களுக்கு கடுமையாக வந்து இவங்களோட கழுத்தை நெவிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படியாக தான் இவங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்குது. இவங்க வந்து 1 மாத காலம் 2 மாதங்களாக வந்துட்டு வந்து உதவிகள் உங்களால் முடிஞ்ச செய்யுங்க தம்பி என்று கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன உதவி வேணும்ண்டு. அவங்க கேட்டது, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உலருணவுப் பொருட்கள் இருந்தாலே போதும் தம்பி, அது எங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குமென்ற மாதிரி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. இவங்க என்னோட கேட்டதிலிருந்து இந்த அண்ணா வந்து வைத்தியசாலையெல்லாம் வச்சுருந்தவங்க வேற வந்து கூட்டிகிட்டு போகிறது, இவங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்தது. கூட்டிகிட்டு போகிறது, கிளினிக்கு போகிறது, வாரது இப்படியாக போய் கொண்டு வந்தவங்க. இப்பயும் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தவங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து நேற்று தான் வந்தவங்க. நேற்று தினம் வர நாங்கள் அப்போ இன்றைக்கே வந்துட்டோம். அப்போ இன்றைக்கி இவங்களோட பேசிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறீங்க, அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ முதற்கட்டமாக வந்து இவங்களை வந்து வெளிக்கொண்டு வரதான் எங்களால் முடியும். அப்போ நாமளுமே வந்து நம்மகிட்ட இருக்குமா இருந்தால் நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போகலாம். அப்போ அந்த வகையில் சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய குட்டி ஐயன்கின்ற ஒரு ஐயா வந்து மொத்தமாகவே 60,000 ரூபா பணத்தை அனுப்பி ஒரு 5,000 ரூபா பார்சல் மாதிரி அதுக்குள்ள உலர்வுக்கு ரெடி பண்ணி 12 பேருக்கு கொடுக்க சொல்லி சொன்னவங்க ஒரே தடவையில். அப்போ இன்றைய தரம் நாங்கள் அந்த ஒரு வேலைப்பாடுகளை செய்ய போகின்றோம். அப்போ அந்த 12 பார்சல்ல இருந்து ஒரு பார்சல் உலர்வுணவுப் பொருட்களை, உலர்வுணவு பொதியை 5,000 ரூபாட உலர்வுணவு பொதியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி. இவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ நாளைக்கு நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க மிச்சமாக இருக்கின்ற அந்த 11 பொதிகளையும் நாங்கள் எங்கெங்கே கொடுக்க போகிறோம், நாங்கள் எவ்வளோக்கு அந்த பொதிகளை எடுத்தோம், எங்கே எடுத்தோம்ன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நாளைக்கு தினம் நான் தாரேன். அப்போ அந்த வகையில் இவங்க வந்து கழுதாவளை என்கின்ற இடத்த இருக்காங்க. அப்போ நேரடியாக அவங்களோட போய் பேசலாம். அதில் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டது வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து அந்த அட்ரஸை வச்சு நேரடியாக போய் நீங்கள் நேரடியெல்லாம் வந்து உதவி செய்கிறீங்க. அது உண்மையிலே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இவங்களையும் வந்து நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு படுத்தி நேரடியாக உங்களுடைய உதவிகளை செய்கிறீங்களாக இருந்தாலும் செய்யலாம், இல்லை எங்களோட செய்கிறீங்களாக இருந்தாலும் செய்யலாம். அப்போ அந்த வகையில் நாங்கள் உள்ளே போயிட்டு அவங்களோட பேசிட்டு அப்படியே தொடரலாம். சரியான மாதிரி வெயில் அறிக்கை கண் அப்படியே முழிச்சு பார்த்து கதைக்கலாம் இருக்குது. வீடியோ எடிட் பண்ணுற அப்போ கூட வந்து ஃபோன்லேயும் அப்படி இருக்கிறதால வெயில பார்க்கும்போது கடுமையாக வந்து கண் கூசி அவ்வளோ ஹோட்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். அப்போ அந்த 5,000 ரூபா அந்த உலர்வுணவு பொதியையும் வந்து நாங்கள் வாங்கி வந்திருக்கோம். அப்போ இதையும் வந்து கொண்டு கொடுத்துடுவோம். தம்பி உள்ள கொண்டு வாங்க. வாங்க போ. இந்த இருக்கிறது அவங்களோட வீடு. அப்போ இருக்கிறதுக்கு வீடு எல்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. வாங்க அதை சுத்தி அப்படியே தான் போச்சு. தனி விளம்புவீங்களாண்ணா? நடந்து நடந்து நல்லா நல்லா
சார மையத்தை அப்ப அந்த இதை வச்சு மெத நடப்பீங்க என்னண்ணா? சரியா நீங்க அப்படி ஹரில் இருங்க அப்படி. சரி அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? லவன். லவன். இப்ப இந்த இடத்த வந்து கழுதாவளி உண்டுண்ணா சொல்றாங்க. கழுதாவளி உண்டு. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து உதவி கேட்டு இருந்தாங்க. இப்ப கோல் எடுத்து யாருன்னு தெரியல. நீங்க அக்கா அடுத்துண்டா இப்ப எங்களாலையும் வந்து தனிப்பட்ட ரீதியா வந்து உதவி செய்ய முடியாது. அப்ப நாங்க வந்து வீடியோ எடுத்து அதை பதிவிடுவோம். இப்போ யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, டிக்டாக்ல அப்ப அதை பார்த்து நம்மளோட உறவுகள் வந்து முன் வந்து செய்யற உதவிகளை தான் உங்களுக்கு செய்வோம். அப்படி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறது பிரச்சனை இல்லையா? இல்ல அதை பத்தி பிரச்சனை இல்ல. உதவி தான் வேணும். உதவி செஞ்ச அப்ப என்னடா நாம போற எல்லா இடமையும் வந்து நம்ம அவங்களுடைய அனுமதியை வந்து கேட்கறது வளமை. அப்ப அந்த வகையில அவங்களுடைய அனுமதியை கேட்டிருக்கோம். இப்போதைக்குன்னா இப்ப உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? உடல்நிலை மோசம்தான். நடக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம். ஹாஸ்பிட்டல்ல சொல்லி அங்க சரி வருமானு பார்ப்போம். இப்ப உங்களுக்கு இது வந்து பிறந்ததுல இருந்து இருக்கிறா இல்ல? இல்ல இடையில வந்தது 3 மாசமா. 3 மாசம். என்ன காரணத்துக்கு வந்தது? தொழிலுக்கு போற கடலுக்கு போற மீன் பிடிக்க. அதுல போட்ல இருந்து விழுந்த பாஞ்சு. போட்ல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்தீங்களா? பாஞ்சு கரையில விழுந்த இடத்துல பிடிச்சது. இடுப்புக்குள்ள பிடிச்சுதான் அந்த இது வந்து என்னக்கா கடலுக்கு போனவர் 2 இரவு காலையில கூலிக்கு தானே போற, கடலுக்கு கூலி அவங்களோட போற. அப்ப காலையில போட்டு விழுற மாதிரி இருக்கு. அவரு பாஞ்சிருக்காரு. பாய் இடுப்புக்கு குடிச்சுன்னு சொல்லி அவங்க பைக்ல ஒரு அழைத்து கொண்டு தவழ்ற மாதிரி தான் வந்து எல்லாமே. அப்ப அடுத்த நாள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு கூப்பிட சரி வரும் பாப்பா குளிச்சு போட்டு அப்படி வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை எழும்பினவர் கால் நடக்கலாம், ஒரு கால் வைக்கல, ஒரு காலில் கொஞ்சம் இடர்றது இந்த இழுத்தது மாதிரி வழக்கம் இல்லாம போயிட்டு. அப்ப கொஞ்ச நேரம் பார்த்து அப்புறம் சரி வர மாதிரி இல்லை. தங்களாஞ்சி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அவங்க கண்டு வச்சு ஸ்கேனிங் பார்த்துட்டு நரம்பு பிரச்சனை அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு டவுனுக்கு அனுப்பித்தாங்க. அடுத்த நாள் செவ்வாய் 1 இப்பதான் அனுப்பித்தாங்க. அவங்க ஒரு நாள் வச்சு பார்த்து டிவிக்குள்ள எம்ஆர்ஐ ஸ்கேனிங் செய்யணும் சொல்லி ஜாழ்ப்பாணம் அனுப்பினாங்க. அம்புலஞ்சில தனியத்தான் போய் வந்தவர். அங்க ஜாழ்ப்பாணத்துக்கு போய் ஒரு நாள் அங்க இருந்து ஸ்கேனிங் சிடி எடுத்தது வந்து இங்கே பார்த்து உடனே சொன்னாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணணுமா, உள்ளான் தண்டு நரம்புல 2 நரம்பு ஜோயின் உடைஞ்சித்தான்னு சொல்லி செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப நாங்க கிட்ட பிரச்சனை வரும், அது உழைக்கிறாள் தானே தானே எல்லாம் சொல்ல பிரச்சனை. அவங்க சொன்னாங்க நல்லதும் நல்ல வரும், தீமையும் கிடைக்கும். நரம்புகள் கட் பண்ணா வயது இல்லாமே போகுமா அப்படின்னு சொல்ல நாங்க கொஞ்சம் பயத்தில செஞ்சு கஷ்டப்படுறத விட செய்யாமல் இருக்கிறத கொண்டு வந்தனாங்க. நாட்டு மருந்து செஞ்சோம் அப்படின்னா இப்போ புத்துக்குடி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ஒரு 20 நாள் அப்படி வீட்டை தருந்தவர் கொஞ்சம் தவண்டு தெரிஞ்சவர். தவண்டு கொஞ்சம் மேலாம டொய்லெட் எல்லாம் இருந்து அப்படி சப்பாளத்துல இருந்துதான் போவாரு. முந்தித்தெல்லாம் இருக்கையில அப்படி இருந்தது. புதுக்குடி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இப்ப 25,000 இருந்தேன். நேற்று தான் டிக்கெட் வெட்டி தந்தேன், முந்தின டிக்கெட் வேணும் அங்க இருந்து. இந்த இப்ப அங்க கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் மாற்றம் சொல்றேன். இப்ப முதல் இப்படி கொஞ்சம் இப்படி எழும்ப மாட்டார் இந்த பிள்ளைன்னு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் இந்த இதுல பிள்ளைங்க கொடுத்தோம். நாங்க முதல் 2 பேர் தூக்குனாலே கால் பூமியில வைக்க மாட்டார், இப்படி இழுப்பாரு. இழுத்துதான் வந்த இப்ப கொஞ்சம் இந்த ஒரு கால் தூக்கி வச்சு ஒரு கால் இழுக்கிற மாதிரி வருது. இப்ப அண்ணாவுக்கு வந்து எத்தனை வயசுண்ணா? 37 வயசு. 37. அப்ப பாருங்க இப்ப இந்த வயசுல வந்து இப்ப நல்லா வந்து அந்த அண்ணா வந்து வேலை செய்து கொண்டு இருந்தார். அப்ப இந்த வருத்தம் வந்து அவர் ஒரு 3 மாசம்தான். அப்ப எதிர்ச்சியா வந்து கடல் தொழில் போயிட்டு வந்த மாதிரி போட்ல இருந்து போட் திரள போகுதுண்டு அதுவும் கரைக்கிட்ட வந்து பாஞ்சிருக்காரு. பாருங்க அந்த போட்ல இருந்து பாஞ்ச அண்ணாவுக்கு வந்து அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குண்டு. அப்ப நீங்களும் இந்த வீடியோ பாக்குறீங்களா இருந்தா எல்லாத்துலயும் வந்து கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க. இப்போ அதோடக்கா இப்ப உங்களுக்கு வந்து அண்ணாவோட பேசிருந்தா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அண்ணா 2 பிள்ளைகள். 2 பேர். 2 படியான இருக்காங்க. ஒருத்தர் படிக்கிற படிக்க மொபைல் படிக்கிறோம். அடுத்த இப்ப என்னன்னு சொன்னா இப்ப அண்ணா வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களோட இந்த வாழ்வாதாரத்துக்கு உங்களோட அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? உங்களுக்கு உதவி இல்லை யாரும் செய்யறாங்களா? இல்ல செஞ்சவங்க சொந்தத்துக்குள்ள அவங்களோட அம்மா அவங்களோட சொந்தத்துக்குள்ள அங்கட சொந்தத்துக்குள்ள சகோதரங்கள் அப்படி கிடைக்கிற சாப்பாட்டுக்கு ஏத்தமையா அரிசி அப்படி உதவி செய்யறாங்க. நிறைய தருவாங்களா அப்படி செய்யறாங்க. அப்படி நிறைய தரக்கூடியாக்கள் இல்ல. நீங்கக்கா இப்ப இந்த பார்த்து கொண்டு நம்முடைய உறவுகள்கிட்ட இருந்து நீங்க இப்ப எங்கள்கிட்ட இருந்தோ இப்ப எப்படியான உதவி நீங்க எதிர்பார்க்கீங்க? உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்?
எனக்கு என்ன வீட்டு தேவைக்குரியது செலவுகள் அப்படி பிள்ளைகளை படிப்பு செலவு வேறு ஹாஸ்பிட்டல் செலவு ஒவ்வொரு சனிக்கிழமை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப சரியா இந்த நாள்ல சரி வரும்னு சொல்லல, கொஞ்சம் காலம் ஆகும். நீங்க ஒவ்வொரு சனியும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மாசத்தால திரும்பி ஒரு அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க போல. அப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு அட்மிட் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. 3 சனி ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு கொண்டு வாங்க கிளினிக், 3ஆவது சனி நாங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் 1 கிலோ 2 கிலோ வச்சு பிறகு விடுவோம். பிறகு வீட்டையும் போய் வீட்டையும் செய்யற மாதிரி செய்ய வேண்டிங்க. அந்த ஓட்டோச்சில வெள்ளம் இப்ப புதுக்குடியில போய் வேண்டாம் 2000 அப்படி எடுப்பாங்க. படிக்கிற பொடி என்னண்டா எத்தனை வயசுக்கா எத்தனை மணி 16 வயசு ஓயல் இந்த வருஷம் 12 படிக்காது. சரியாக்கா ஓகே. என்னன்னு சொன்னா யோசிக்காதீங்க, நம்முடைய உறவுகள் வீடியோ பார்க்குறவர்கள் யாராவது கண்டிப்பா முன் வருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. இப்ப இந்த போக்கர் முண்டு என்ன சொன்னா இது மற்றவங்க ஒரு உதவிக்கு தந்திருக்காங்க கொஞ்ச காலம். இந்த போக்கர் எவ்வளவுக்கா? நாங்க ஒரு கிலோண்டு பக்கத்தால அறிஞ்ச 18,000-20,000 வரும். இது ஒன்று கிடைக்கும். ஏன்டா இது எங்கட இல்ல, சொந்தமா வந்தால் ஒரு ஆட்டை மாறிதான் வச்சிருக்கோம். சொந்தக்காரங்க தவிர மாறி வச்சு வாங்கி கொண்டு வந்தோம். அது இங்கே தேவையில்லை, மாங்காடு சட்டி வேலை அப்படி இந்த ஏரியாவுல இருந்து எடுத்தது. சரியாக்கா ஓகே. என்னன்னு சொன்னா அப்ப வீடியோ பாக்குறவரோ நீங்களா இருந்தா அவங்க வந்து கேட்கிற விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த அண்ணா வந்து இப்ப நடக்கிறதுக்காக வேண்டிய ஒரு போக்கர், ஒரு புது போக்கர் ஒன்று வேணும். அப்ப இந்த போக்கரும் வந்து இந்த அண்ணாவினுடைய இது இல்லை, பக்கத்துல இருந்தே யாருடைய வாங்கியிருக்காங்க தற்போதைக்கு. அம்மம்மா என்னோட இருக்கிறது. இந்த அம்மா அம்மம்மா அவங்களோட அம்மாட அம்மா என்னோட அவட வீடு வசத்தா சின்ன இல்ல கல்யாணம். அந்த சின்ன வயசுல அம்மாக்கள் கொஞ்சம் கஷ்டம் சொல்லி எங்கட வீட்டை கஷ்டம். நாங்க 4 பொம்பளை பிள்ளைங்க 2 பொடியனுங்க. ஒரு ஆள் வீட்டை நடக்க மாட்டாரு. ஒரு சின்னல இருந்து அம்மா என்ன கூட்டிட்டு வந்துட்டா 10 வயசுல வளர்த்தா அவைய கல்யாணத்தை வந்து நிறுவனம் கொடுத்தா வீடு வீடை வந்து இதுல இருக்கு. அவைய என்னோட இருக்கா நாளைக்கு பிள்ளைகள் இருக்கா போறல. என்னோட கஷ்டம் உண்டாலும் என்னோட என்னோட இருக்கா. சரியாக்கா அம்மா மாட கொஞ்சம் பேசுவோமா? அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் மகன். உங்களோட பேர் என்ன? முத்துப்பிள்ளை. முத்துப்பிள்ளை. இப்ப இது வந்து உங்களோட யாரு? உங்களுக்கு பேத்தி? மகள் பேத்தி. ஓ. இவங்க நிலைமை என்ன மாதிரி? என்ன நிலைமை சொல்லட்டும் மகனே, நானு இதுதான் நிலைமை. கடவுள் தந்த நிலைமை. தொழில் செஞ்சுட்டு திரிஞ்சவரு போட்டில் அடி வெட்ட இன்னும் ஆஸ்பத்திரியில இருந்து சாப்பாடா கைத்தத்தை நான் என்னன்னு சொல்லட்டும் மகன். கைத்தப்படுறாங்க. உங்களை பாக்குறாரு? அவள் தான் பாக்குறேன், மகள் தான் பாக்குறேன். மகள்ற மகள். ஓ அதான். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 80 வயது. 80 வயதுமா? ஓ, நான் இனி போற நாள் வந்துட்டு தானே, கிட்ட நெருங்கிட்டு தானே. இதுதான் ஒரு பாவம் எனக்கு. வளர்த்து தானே நான் மகள்ற மகள். இந்த மூத்த மகள்ற மகள். அவ 5 வயதுல எடுத்து நான் தான் வச்சிருந்தேன். 5 வயதுல இருந்து வச்சிருந்து பள்ளிக்கு போகாட்டி படிப்பிச்சு எல்லாம் ஓயல் மட்டும் படிச்சவ. படிச்சுட்டு இருந்தவ இப்படியோ ஒரு வாழ்க்கை மட்டும் படிச்சுட்டு இந்த மனுஷனும் செத்துட்டாரு. அவக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டேன். உங்களோட வீடு தானே இது? ஓ சரிம்மா, இருங்க அவங்களோட பேசுறேன். அந்தம்மா இருங்களாம், அவங்களோட பிரச்சனை பாப்பியா? அவங்களோட பேசுறீங்க மகா. அந்த காலுள்ள நடக்க வந்தா தானே மணி அவைய தொழில செஞ்சா தானே ஜோப்பாடு பிள்ளைகளுக்கு படிக்கிறான். ஒரு மகன் 18 ஆண்டு. அதுக்கும் காட்சி அம்மனும் ஒரு சின்ன பொடி என்ன. சரி, இப்ப நாம பேசியிருந்த இந்த அம்மாவினுடைய வீடு தான் வந்து இந்த வீடு. இப்ப இந்த வீடுமே வந்து இந்த அண்ணாவுடையோ இந்த அக்காவினுடைய வீடு இல்லை. அப்ப அவங்களோட வீட்டுல வந்து இவங்க இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப என்ன வீடியோ பாக்குறவங்க தெரியத்தானே வேணும். அப்ப அந்த வகையில் இவங்களுக்கு இப்ப சொந்தமா வந்து இருப்பிடமோ இந்த இடமே இல்லை. ஆனா இப்ப எப்படியும் இவங்களுக்கு இப்போ இருக்கிறது வீடு இருக்குது. இப்ப இவங்களுக்கு உரியது தான் இது. அப்ப அது இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இவங்க வந்து இப்ப நம்மளோட உறவுகள் நம்மகிட்ட வந்து கேட்கிற உதவி என்னன்னு சொன்னா, இப்போதைக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாக்குரண்டு வேணும். அன்றாட தேவைக்கும் வந்து இவங்க வந்து கேட்காங்க. அப்ப அந்த வகையில ஒரு போக்குரண்டு தேவை. அதையும் தாண்டி முக்கியமா வந்து இந்த அண்ணாவினுடைய இந்த அக்காவினுடைய மகன்கள் இப்ப பாடசாலைக்கு போய் கொண்டிருக்காங்க. ஒரு மகன் வந்து ஒரு பொடியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேசரி ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருக்கார். அவர் வந்து இப்ப வார ஜனவரிக்கு 1ஆம் தரம். இன்னும் ஒரு தம்பி வந்து ஓயல் படிச்சு கொண்டிருக்கார். அப்ப அவருக்கும் வந்து பாடசாலை செலவு இருக்குது. அப்ப உதவி செய்ய முன்பாருங்களா இருந்தவங்களுக்கு தேவை வந்து 3 தேவை இருக்குது. ஒன்று படிக்கிற செலவு பார்க்கணும். இவங்கட அடுத்தது வாழ்வாதார உதவியாக
இப்போ உலர் உணவுப் பொருட்கள் மாதம் மாதம் செய்யக்கூடியவங்க அதையும் செய்யலாம். அடுத்த அண்ணாவுக்கு வந்து ஒரு வாக்கர் வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த வகையில் இப்போ யார் எதை செய்ய போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து செய்யுங்க. அவங்களுக்கு முக்கியமான தேவை அமௌண்ட்டும். அப்போ எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறோமாக்கா. இப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து வழி கொண்டு வரதான் முடியும் எங்களால். அப்போ வார உதவிகளை வச்சு தான் உங்களுக்கு கொண்டு தரலாம். எங்கட இலையும் இல்லை, பார்க்குறவங்க இடையிலாம் இருக்குது. என்ன செய்வாங்க எது செய்வாங்கன்றது எங்களுக்கும் தெரியாது. இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு தான் எங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த உதவி கிடைச்சிருக்குது, இதை செய்யணும்ண்டு. இப்போ இப்போ அண்ணா கேட்குறாரு, என்ன அண்ணா கேட்கீங்க? என்ன உங்களுக்கு தேவை? நம்மளுக்கு என்ன, நம்மட குடும்ப பிரச்சனை, குடும்ப வாழ்வாதாரம் வாழ்ந்தா போதும். நமக்கு ஒன்றும் இல்லை. நம்மட பிள்ளைகள் கொண்டாட்டிகள் வாழ்ற அளவுக்கு இருந்தா காணும். நான் சரியாயிட்டேன்னு சொன்னா நான் வெளிக்கிட்டு வந்து உழைக்கிறது வந்துட்டு அது சரியாக மாட்டேன். உங்களுக்கு வயசு மீறிக்கு தானே இளம் வயசு. இப்போ ஏற்கனவே இப்போ சும்மா எதிர்ச்சியா பாயக்குள்ள பிடிச்சது தானே. அப்போ ஏதோ ஒரு நரம்பு பிரச்சனை தானே. இந்த முள்ளாந்தாண்டு இந்த சவுமா இருக்குமாக்குள்ள நசிவட்டுத்தான் ஆப்ரேஷன் தானே செய்யணும்னு சொன்னாங்க. செஞ்சாலும் அது ஆபத்து இருக்கான்னு சொல்லித்தான் நாங்க வந்து நாட்டு மருந்துல வந்து இல்ல ஏற்கனவே அண்ணா வந்து இப்ப காலே வைக்காதவர் இந்த அளவுக்கு வச்சு நடக்கிறனாக்குள்ள இப்ப அவர் கட்டாயமா இருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப புதுக்குடி ஹாஸ்பிட்டல்ல சொல்லி இருக்காங்க சரி வரும். ஆனா இப்ப காலப்போக்குலம்மா 1 வருஷமும் ஆகுமா, 6 மாசமும் ஆகுமா, அது 2-3 வருஷத்துக்குள்ள வந்தாலும் வருமா. நாங்க திடீரென்று சொல்ல மாட்டோம். ஆனா அவருக்கு இந்த போக்குவரத்து தான் நிரந்தரமா கொஞ்சம் காலம் அவருக்கு தலாம் செய்யணும். இருந்து செஞ்சாலும் அவர் இப்ப சீராயி இதெல்லாம் இப்ப நடக்கிறாருன்னு சொன்னாலும் வேலை எல்லாம் அவரு கட்டார குளிக்கிறேன் பாராந்துக்குற அப்படி வேலை ஒன்றுமே செய்யலாதாரு. சும்மா கடையில் போட்டு தப்பி இருக்கிற மாதிரி அப்படி சின்ன சின்ன இதுல செய்யலாம். பெரிய வேலை ஒண்ணும் செய்யல. இப்ப அவரு குனிஞ்சு நிமிடுறது, புள்ளி ஒத்த நம்பட்டு வேலை செய்யலாம். வேறு செய்யவே இல்லை. டக்குன்னு செய்யலாம். கொஞ்சம் நடக்க கட்டம் வந்தாங்க அது சவுக்குள்ள வசிஞ்சிருக்கிறதானே டக்குன்னு செய்ய பார்க்குமா சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. என்னன்னு சொன்னா இப்ப நிறைய இடத்த வந்து இப்ப ஒரு ஏரியாவுக்கு நாங்க போயிட்டோம்டா சில வேலைகள் அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறார்களே தெரியாம இருக்கும் நம்மட இடத்த வந்து இவங்க கஷ்டப்படுறாங்களாண்டு. நாங்க வீடியோ ஊடாக வெளியே கொண்டு வந்த பிறகுதான் ஓகே நம்ம இடத்த இப்படி இருக்காங்களான்ற தெரிய வரும். அப்படியே சம்பவம் நடந்திருக்கா. வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய உதவிகளை வந்து அவங்களே வந்து செய்வாங்க. வந்த வேலை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நேரடியாக வந்து உதவிகளை செய்வாங்க. உங்களோட அட்ரஸை நாங்கள் கொடுத்து விடுவோம். சரியா? சொல்லியிருக்கோம். நேரடியாக வரவங்களும் வருவாங்க, எங்களோட செய்கிறவங்களும் செய்வாங்க. வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அக்கா அவங்களுக்கு முக்கியமான தேவை இருக்குது. 3 தேவை. 1 பிள்ளைகளை படிப்பிக்கணும். அடுத்தது நிரந்தர ஒரு உலர்ணப் பொருட்கள் சாப்பாட்டுக்குரிய தேவைகள் இருக்குது. அடுத்து அண்ணாக்குரிய அந்த வாக்கர் இது வந்து வாங்கி கொடுக்கணும். அப்போ அந்த 3 தேவையும் இருக்குது. யாராவது முன்வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க செய்யுங்க என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ அப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியலையேண்டா இப்போ உதவி செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு பயிர்றது மூலமாக உதவி கிடைக்கும். இப்போ சில வேளைகளில் இப்போ உங்களுக்கு உதவி செய்யலாம்ன்ற ஒரு மனப்பாங்க இருக்கும். ஆனால் சில வேளைகளில் கையில் காசு இருக்காது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தானே. அப்படியே நீங்களாக இருந்தால் அந்த வீடியோ பயிர்றது மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இப்போ நீங்களும் வந்து ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிட்டோம் என்ற ஒரு ஃபீல் ஆகும் என்று அந்த வார்த்தையோட நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். அதோட அக்கா அதில் வந்து ஒரு 5000 ரூபாய்க்குரிய உலர் நண்பர்கள் வாங்கி வந்திருக்கோம். இப்போ இதை வந்து சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஐயா என்கின்ற ஒரு ஐயா செஞ்சிருக்காரு. அந்த ஐயா வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டு இப்போ அவருக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்ட்டு சொன்னாலும் அவரு எதிர்பார்த்து இப்ப நான் அவரு உதவி கேட்டு போட முந்தைய உதவி செஞ்சிருக்காரு. அது ஒரு பெரிய நன்றி கடன் தான். நன்றி என்று சொல்றேன். சரி, ஓகே அக்கா. அப்ப அண்ணா போயிட்டு அண்ணா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க சொன்னதுதான், வேற இதை விட வேற ஒன்றும் இல்லை. சரி, சாப்பாடு ஸ்கூல் உதவி அவங்களுக்கு செஞ்சாலே போதும். பெருசா நம்ம கொண்டு சேர்த்து உங்களுக்கு ஒரு மாசமா ஒரு 10,000 அப்படி தந்தா போதுமா இல்ல 10 அவ்வளவு போதும். 10-15 வீட்டு செலவு தானே. 2 பேர் நாங்க 4 பேர் 15,000 வேணும். அவ்வளவு இருந்தா போதும். மாசம் 15,000 ரூபாய் இருந்தா வீட்டு தேவையில்லை. இப்ப படிப்பு செலவு தாண்டி அப்படியா? படிப்பு இப்ப வரைக்கும் 12ஆம் மாசம் எடுத்தானே ஓயல் வரைக்கும். 6 மாசம் 4 மாசத்துக்குள்ள ஜனவரி ஓயல் இருக்காங்க. 5 மாசத்துக்குள்ள அவரு படிப்பு செலவா அவரு கொஞ்சம் ஏழுக்கு வந்தா தானே அது பிரதான் செலவா. அப்ப ஒரு 5 மாசத்துக்கு இப்ப அந்த தம்பிக்குரிய படிப்பு செலவு இருக்குது. ஆனா அவங்களுக்கு அந்த அண்ணாவுக்கு அந்த குணமடையும் வரைக்கும் நிரந்தரமான அந்த சாப்பாட்டு செலவுகள் வேற தேவைகள் இருக்குது. ஜனவரி ஸ்கூல் தொடங்கணும். இப்ப அவருக்கு கொஞ்சம் செலவாகும். யூனிஃபார்ம் தைக்கணும் ஸ்கூலுக்கு. அதை
இந்த கொப்பி சாமான் நம்ம தானே எல்லாம் செய்வோம், ஷூ அது எல்லாம் புதுசுப்பா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் சில அப்படி ஒரு 10-15 அதுக்கு ஒரு சிலவு தான். அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கவலை, இப்பயே கவலையாத்தான் இருக்கு. அதெல்லாம் வகுப்புகளுக்கு போறவங்க 2 வகுப்புக்கு அனுப்புறேன். அவரு போறாரு. இன்றைக்கு அவருக்கு செமினார் அதுகள் எல்லாம் வந்து நிக்கிறது. செமினார் எல்லாம் வந்து 1000 ரூபாய் 1500 ஒரு செமினார். இப்ப அப்பாவுக்கு பிரச்சனையானது பிறகு 2 தடவை செமினார் போயிருக்கேன். 2500 அப்படி செஞ்ச உதவி தங்கச்சியாக்கள் அப்படி மாறி கொடுத்தேன். அவங்ககிட்ட எனி டைம் கேட்கல. சௌரங்கள் இருக்காங்க 4 பேர் பொம்பளை பிள்ளைனாங்க. ஒரு பொடிய நடக்கிற ஒரு ஆள் இருக்காரு, அவருங்களே என் கட்டிட்டாரு. இப்ப எனி டைம் நம்ம அவங்க குடும்பக்காரா கடை எதிர்பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் காசு வாங்கிட்டு வாங்கலாம். இப்ப அதுகள் நிரந்தரமா தொழில் இல்லை, கஷ்டப்பட்டதாக்கள் தான் எல்லாரும் கூலி சொல்லி 2 கண்டு தொழில் வாழ்றாங்க. அப்போ ஒரு நாள் 2 நாளைக்கு வாங்கலாம், எனி டைம் கேட்கலாம். ஆனா இப்ப 3 மாசத்துக்கு கொஞ்சம் கொண்டு போனன்றதுன்னா அது உதவி எழுதான். சௌரங்கள் உதவி எழுதான். வேற சௌரங்கள் 2 சௌரங்கள் சின்ன மாவரியமா பிள்ளைங்க உதவி செஞ்சது. அது ஒரு உதவிலாம் இப்ப கொஞ்ச நாள் படி போறோம். 25 ஹாஸ்பிட்டல் இருந்தா அவ்வளவு சில வந்து பாருங்க. கறி வாங்கணும், இனி பஸ் காசு போய் வரணும். அவருக்கு அங்க அதை வாங்கி தான் வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மருந்துகள் செய்யறேன்னு சொன்னாங்க. அது வேண்டி கொடுத்தனாங்க. கடைசியா வந்தாக்கா அண்ணாவுக்கு வந்து என்ன சொல்லியாங்க வைத்தியசாலை? நீங்க நேற்று தான் வந்து டிக்கெட் வெட்டி வந்த நீங்கன்னு முந்த நாள் வந்து கடைசியா வந்து வைத்தியசாலை என்ன சொல்லிக்காங்க அண்ணாவுக்கு? அவங்க போய் சொல்லிருக்காங்க, இந்த சனி ஒரு சனி கொண்டு வாங்க, 3வது சனி அட்மிட் பண்ணுங்க, இன்னொரு 2 கிலோ வச்சு நாங்க செய்வோம். ஆனா அவங்க நான் இப்ப கேட்ட கிளியரா சரி வருமான்னு சொன்னா அவங்களும் கண்பொம்மா சொல்றாங்கல்ல. கண்பொம்மா நாங்க சொல்லல, நீங்க கொண்டு வாங்கம்மா, உங்களோட மனசுதான் தடுப்பு. நம்பிக்கை நீங்க தான், உங்களோட மனசுதான் நம்பிக்கை. நம்பி செய்யுங்க, கொஞ்சம் காலமா ஆகும். ஆனா டக்காண்டு சரி வர செய்ய மாட்டேன். சரி வையல ஒரு 6 மாசமா ஆகலாம், ஒரு வருஷமா ஆகலாம். இன்னும் காலப்போக்கு ஆகுனால அதெல்லாம் அதுக்குள்ள அவருக்கு சரி வரணும் இருந்தா சரி வந்துடும். எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். டாக்டர் நேற்று முதல் நாள் நாங்க எடுத்து சொன்னாங்க இருக்காங்க செய்வேன்னா சொல்லிருக்காங்க. நீ அவங்களும் கடவுள் தான் முடிவெடுக்க சொல்லலாம். சரி, ஓகே, ஒன்னும் யோசிக்காதீங்க. அப்ப நாங்க போயிட்டு வரேன். இல்ல இருங்க அண்ணா, போயிட்டு வரோம், ஒன்னும் யோசிக்காதீங்க சரியா? எங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வழங்குறோம். இப்ப அந்த வகையில இப்ப இந்த உதவி செய்து உதவி செய்யுங்க. இது ஒண்ணு உதவி செஞ்சா நல்ல மற்றவங்க தானே. சரியாக்கா, நாங்க அப்ப முதல்ல உங்களுக்கு இப்ப அண்ணாவுக்கு போக்குவரத்து வேணும். என்னடா இப்ப அண்ணா வந்து இப்ப நடந்து என்னடா கொஞ்சம் நல்லது இல்ல, கொஞ்சம் ஆட்டம் தான் கொடுக்குது. நடக்கல தூரத்துக்கு. நேற்று கொஞ்சம் நடந்த கொஞ்சம் ஆட்டம் கொடுத்தது என்னத்தை கூட்டி எடுத்தவங்க. இப்ப என்னடா இப்ப இன்னொரு ஆட்கள்கிட்ட வந்து வாங்கிருக்கிறதால இதை வந்து டக்குன்னு கொடுக்கணும். உடைஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பயம். அப்ப புதுசு ஒரு நல்ல போக்குவரத்து வாங்கி கொடுத்த மாதிரி இருந்தா அப்ப அண்ணா வந்து டெய்லியா வந்து நடந்து பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அவருக்கு. சொன்னவங்க அந்த கால் எக்ஸசைஸ் செய்யறது எப்படின்னு சொல்லி சைக்கிள் மிதிக்கிறது, அப்ப எக்ஸசைஸ் செய்யறது இருக்கு. அதுல கொஞ்சம் செய்ய சொன்னவங்க. அதுல செய்ய சொன்னாங்க. அது கூட காசு வருமானது. அது வந்து 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட அப்படி வருமாங்க சொன்னாங்க. அவங்க சொன்னபடினா சைக்கிளுக்கு தானே ஸ்டாண்ட் சைக்கிள் பெரிய கரிய அப்படி ஸ்டாண்ட போட்டு செய்ய சொன்னாங்க. இதுக்குள்ள சைக்கிள் இல்ல அப்படின்னு தான் ஒன்று கிடக்குது. பழசாயிட்டு 2 வயசு அப்படி செய்ய சொல்லிக்காங்க. நான் கொஞ்சம் அதை எடுத்துருக்கேன். அந்த சைக்கிள் ஆட்டையும் இருக்க முடியும். கடவுளையா போட்டு செஞ்சு பார்க்கணும். செய்ய சொல்லிக்காங்க. அப்படி ஒரு எக்ஸசைஸ் செய்ய சொல்லிக்காங்க. அப்புறம் இதுல கொஞ்சம் நடக்க சொல்லிக்காங்க. இந்த காலையில எழுப்பி இந்த வளவுலையை சுத்திட்டு அப்புறம் ரோட்டுக்கு போய் கொஞ்சம் தூரம் நடக்க சரியாயிரும். அண்ணாட முயற்சிலாம் இருக்கு. இப்ப நீங்க வந்து இருக்காம வந்திருக்காங்க. உள்ள உடுக்கி வந்திருக்காங்க. வெளியில எண்ணெயெல்லாம் வந்திருக்காங்க. காலையில போட்டு ஒத்தெண்ணெய் பின்னேற ஒரு மருந்து பூசணும். சொன்ன மருந்து தந்திருக்காங்க. அது மருந்து நாங்க செய்யத்தான் காசுக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம். எழுதி தந்த சாமா ஒரு 5000 ரூபாய் அப்படியே பிடிச்சிட்டு வாங்கி கொடுத்துதான் செஞ்சு எடுக்கணும். இப்ப கொஞ்சம் நடக்குறேங்க. இடத்துக்கு படத்துக்கு நடந்தா கடுப்பு எடுக்குது ஆளுக்கு. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. சரி வாரம் இது சரி என்ன வாரம் யோசிக்காதீங்க. முயற்சி எடுத்தா நாங்க கஷ்டமா இருந்தாலும் இப்ப நிறைய பேர் இதை விட மோசமான நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமைக்கு வந்திக்காங்க. இப்ப நீங்க நினைச்சா அப்ப 2-3 மாசத்துக்குள்ள வந்துடலாம். நடக்கணும். அடுத்த பார்ப்போம். மறக்குள்ள நீங்க நடக்கணும் தனியே. சரியாண்ணா? நடக்கலாம் அது. சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். அப்ப இந்த உதவியை செய்த குட்டி ஐயாவிற்கும் நன்றியா. இந்த பில் இருக்குதாங்க. இந்த இருக்குது. நாங்கள் அந்த 5000 ரூபாய்க்கு உலகனுப்புக்க வேண்டி வந்ததுக்கான பில். சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். அப்போ அந்த வகையில்
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி தேவை, உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குவீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.